வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ் அந்த தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், ரிஃப்ளெக்டிங் இட் ஹெல்ப்ஸ் யூ டு என்ஹான்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் ரிமெம்பரன்ஸ் தாட் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எண்ணமும் செயல்திறனும், சிந்தனை திறனும் பேச்சாற்றலும் அப்படின்னு சொன்னால், சிந்தனை திறனை வளர்த்துக்கணும் அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன், ஒருத்தரோட ஒரு ப்ரொஃபஸரோட போய் லெக்சர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஏதோ டவுட் கேட்கறதுக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த லெக்சர் கேட்கும்பொழுது அந்த கான்வர்சேஷன் சாதாரண கான்வர்சேஷன் தான், 1-to-1 கான்வர்சேஷன் அப்படின்னா அந்த கான்வர்சேஷனில் என்ன முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கவனித்திருக்கணும். எப்போவுமே அதுபோல் கான்வர்சேஷன் வகுப்பறையில் பாடம் சொல்கிறதா இருந்தாலும், இல்லை வேறு இன்னும் பொது வழியில் இருக்கிற பப்ளிக் லெக்சர் கேட்க போகிறதா இருந்தாலும், எதாக இருந்தாலும் மல்டி டாஸ்கிங் இஸ் நாட் அக்செப்டட், இஸ் நாட் என்ன, அதை என்கரேஜ் பண்ணுறது இல்லை. எந்த வேலைக்கு போனோமோ அதை மட்டும் சிறப்பாக செய்து அதில் இருக்கிற செய்திகளை கவனமாக கேட்டு மனசில் வாங்கிட்டு, அப்புறம் ஒரு சின்ன ரஃப் பேட் போல் ஒன்று வச்சுருந்து வாட் ஆர் ஆல் திங்ஸ், அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, முக்கியமான கருத்துகள் எதை பற்றி அப்படின்னு சொல்லி அதை ஜாட் டவுன் பண்ணிவிட்டு, யூ டேக் அவே பாயிண்ட் என்ன, இவ்வளோ பாடம் நடத்தினாங்க, இதெல்லாம் கமர்ஷியலாக சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் காம்ப்ரிஹென்ஷன் புரிஞ்சுது, இதெல்லாம் புரியவே இல்லை அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் அ டேக் ஹோம். உள்ளுக்குள்ளே நமக்கு இந்த லெக்சரை கேட்ட பிறகு, இந்த கான்வர்சேஷனில் அரை மணி நேரம் உட்காந்து பாடம் கேட்டுட்ட பிறகு வாட் இஸ் அ டேக் அவே இருக்குது, டேக் ஹோம் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன ரஃப் பேப்பரில் ஜாட் டவுன் பண்ணிட்டு வரலாம். அது பண்ணிட்ட பிறகு வீட்டுக்கு வந்த பிறகோ வேறு ஒரு இடத்துல உடனே இம்மிடியேட்டாக அடுத்த அரை மணி நேரம் we cannot reach home அப்படின்னு சொன்னால் கூட வில் பி சிட்டிங் சம்வேர் இந்த ஸ்காலர்ஸ் ரூம் உட்காந்துருப்போம், வேறு இன்னும் எங்கேயானு இருப்போம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி இடத்துல என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சுது, அதில் என்னெல்லாம் ஐடியா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துட்டா நம்ம என்ன அந்த நோட்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டோமோ தட் இஸ் ஓகே தான். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கே தெரியுமா இருக்கும். இப்போ நம்ம இந்த சொல்கிற ரிஃப்ளெக்ட்ன்ற ஐடியா இது யாருக்கு இல்லை, ஒரு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு அதை செய்ய முடியாது, அந்த அளவுக்கு அவங்களோட நாலேஜ் வந்திருக்காது. ஆனால் ஒரு கல்லூரி லெவலில் படிக்க வந்துட்டோம் அப்படின்னா இது நிச்சயமாக என்ன பண்ணணும், நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தெரியலனாலும் யூ ஷுட் டெவலப் திஸ் ஆட்டிடியூட், யூ ஷுட் டெவலப் திஸ் என்ன, இது ஒரு பிஹேவியராகவே வளர்த்துக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு லெக்சர் போனாலும் ஒரு ரஃப் பேட் இல்லாமல் போகிறதில்லை. அப்படி போனால் அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாங்களோ, அந்த பேச்சாளர் பேசுறதுக்கு வந்திருக்காரு நமக்கு நல்லது சொல்லி கொடுக்கறதுக்குன்னு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது ஒரு என்ன பண்ணலாம், சார்ட் அவுட் பண்ணிவிட்டு எழுதிக்க வச்சுக்கலாம். அதெல்லாம் எழுதி வச்சுட்டோமான அது என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சின்ன சின்ன ஒரு கோடு போட்டு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதிட்டா கூட, அந்த ஒரு ஐஃபோனுக்கும் நடுவில் இன்னொரு ஐஃபோனுக்கு நடுவில் இருக்கிற வார்த்தை இருக்கே அதனோட பொருள் நம்மளுக்கு தெரியுமா, அப்போ சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு. இதில் ஒரு முக்கியமான ஒரு சின்ன ட்ரிப் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், அவங்களோட லெக்சர் கேட்டுடுறோம்ல, இப்போ ஒரு 12 to 2 இந்த மாதிரி லெக்சர் கேட்குறோம் அப்படின்னா, ஒரு 2:30லேருந்து 3:30க்குள்ளே அந்த ஒரு 1 hour கேப்பில் அதை மறுபடியும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தா எல்லா விஷயங்களுமே அந்த ஒரு 2 மணி நேரத்தில் கேட்ட எல்லா செய்தியில் மேஜர் பார்ட்டு நம்மளுக்கு நினைவில் இருக்கும். அதனால தான் அந்த எழுதின்னு வந்த டிட்பிட்ஸ் இருக்கே, சின்னதாக ஒரு பாயிண்ட்ஸ் போட்டு எழுதின்னு வந்திருக்குமே, அது இம்மிடியேட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தா யூ கேன் ஏபிள் டு ரிஜிஸ்டர் இட் ஈஸிலி. அட் த சேம் டைம் இட் ஹெல்ப்ஸ் யூ டு ரிட்ரீவ் த திங்ஸ். ஒரு லேட்டர் பாயிண்டில் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹிண்ட்ஸ் எழுதின்னு வந்திருக்கோம், அதை உடனே ஒரு தடவை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கழிச்சு இன்னொரு சமயம் எப்பயாவது ஒரு மாலை நேரத்துலையோ இல்லை இரவில் அதை பற்றி நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதிக்க போகிறோம், ஒரு கட்டுரையை தயார் பண்ண போகிறோம்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னு கேட்டால், இட் கெட்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்ட். ஒரு தடவை கேட்டுட்டோம், ஒரு தடவை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம், அந்த எழுதின்னு வந்திருக்கிற ஹிண்ட்ஸும் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குதுன்னு சொன்னால் விதவுட் மச் டைவர்ஷன் we can able to reproduce it bit easier. அதுக்கு தான் ஏன் இம்மிடியேட்டாக செய்யணும்னு சொல்கிறது கூட அதுதான் காரணம். பிஃபோர் we are diverting ourselves to some other areas of interest, we can reflect it easily, thereby that can be reproduced much more easily when we are sitting and writing about it. அதனால் தாட் அண்ட் லாங்குவேஜ்னு வரும்போது எந்த ஏரியாவில் நம்ம முதல்ல டெவலப் பண்ணிக்கணும், ஐதர் இட் பர்டனிங் டு திங்கிங், ரைட்டிங் ஆர் என்ன ரிஃப்ளெக்டிங் ஆர் ரீடிங் ஆல்சோ அப்படின்னா, ரிமெம்பரன்ஸ்லேருந்து நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கும் இது சிறந்த பயனாகவும் பயன் தூக்கியாகவும் அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.